இப்போ பீரியட்ஸ் அஃபெக்ட் ஆகிடுது, ரெகுலராக பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஃபெர்டிலிட்டியும் கட்டாயமாக அஃபெக்ட் ஆகும். சில பேர் பரம்பரையாகவே குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது, ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். பட் சடனாக ஒரு 10 கிலோ வெயிட் போட்டுட்டேன், சடனாக நான் ஒரு 20 கிலோ வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது வயிறு, தொடை, பட்டக்ஸ் இந்த இடத்துல மட்டும் அவங்க குண்டா இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சாரியில் அவ்வளோவா அவங்கள பார்த்தா வெயிட் இருக்க மாதிரி தெரிய மாட்டாங்க. ஏன்னா ஃபேட்லேருந்தே ஒரு சில ஹார்மோன்ஸ் செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்று கருமுட்டை ஃபார்ம் ஆகாது, இல்லை கருமுட்டை ஃபார்ம் ஆனாலும் அது நல்ல குவாலிட்டியில் இருக்காது. அப்போ கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். லேடிஸ் மேரேஜ் ஆகும்போது 50 to 55 வெயிட் இருந்தீங்கன்னா போதும். பிரெக்னன்சிக்கு 50 to 60 அதுதான் ஐடியல் வெயிட். இந்த வெயிட்ல இருக்கும்போது உங்களுக்கு கட்டாயமா பிரெக்னன்சிக்கான வாய்ப்பு தானாவே ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஒபிசிட்டின்றது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி பாதிக்குமா? இப்போ பீரியட்ஸ் அஃபெக்ட் ஆகிடுது, ரெகுலராக பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஃபெர்டிலிட்டியும் கட்டாயமாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா கருமுட்டை மாதம் கரெக்டாக ரிலீஸ் ஆனால் தான் அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில பேர் பரம்பரையாகவே குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது, ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். பட் சடனாக ஒரு 10 கிலோ வெயிட் போட்டுட்டேன், சடனாக நான் ஒரு 20 கிலோ வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பர்டிகுலர்லி பெண்களுக்கு சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்கிறது, அதாவது வயிறு, தொடை, பட்டக்ஸ் இந்த இடத்துல மட்டும் அவங்க குண்டாக இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சாரியில் அவ்வளோவா அவங்கள பார்த்தா வெயிட் இருக்க மாதிரி தெரிய மாட்டாங்க. பட் ரியலாக பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்கும். அதுலேருந்து தான் அவங்களுக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். ஏன்னா ஃபேட்லேருந்தே ஒரு சில ஹார்மோன் செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அது இந்த கருமுட்டை ஃபார்ம் ஆகாம தடுத்துறதுனால தான் அவங்களுக்கு ஒன்று கருமுட்டை ஃபார்ம் ஆகாது, இல்லை கருமுட்டை ஃபார்ம் ஆனாலும் அது நல்ல குவாலிட்டியில இருக்காது. அப்ப கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். ஸோ யூஸ்வலாக நான் சொல்கிறது, லேடிஸ் மேரேஜ் ஆகும்போது 50 to 55 வெயிட் இருந்தீங்கன்னா போதும். ப்ரெக்னன்சிக்கு 50 to 60 அதுதான் ஐடியல் வெயிட். இந்த வெயிட்ல இருக்கும்போது உங்களுக்கு கட்டாயமாக ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பு தானாகவே ஈஸியாக இருக்கும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் ஜஸ்ட் ஒரு ஃபியூ கேஜஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க, டக்குன்னு கன்சீவ் ஆகிடுவாங்க. பல உதாரணங்களை அதுக்கு நம்ம சொல்லலாம். ஒரு 5 கிலோ ரெடியூஸ் பண்ணுவாங்க, 80 கிலோ இருப்பாங்க, ஒரு 5 to 6 கேஜஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க, டக்குன்னு அடுத்த சைக்கிள்ல கன்சீவ் ஆகிற எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஸோ அதனால ஈவன் குட்டா இருக்கீங்க, வெயிட் குறைக்கணும்னா 5 to 10% தான் நீடடா இருக்கும் வெயிட் ரிடக்ஷன். மார்பிட்லி ஒபிசின்னு சொல்லக்கூடிய 130 கிலோ 140 கிலோ அவங்களுடைய இது வேற. பட் இன் ஜென்ரல் 5 to 10% வெயிட் ரிடக்ஷன் ஷியரா பிரெக்னன்சிக்கான வழியை உங்களுக்கு காமிச்சிடும்.